ஹலோ गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கேட்பீங்க என்னடா நேத்து ஆளையே காணோம்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் டைட் ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதனால வீடியோ போட முடியல. இப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் போட்டிருப்பேன், ட்ரெஸ் போட்டிருப்பேன். அந்த சட்டையை பார்த்துக்கோங்க, யூனிவர்சல் டோக்கன் எடுத்ததான். ஸோ அந்த ஸ்பின்னிங் வீடியோவே என்னால் போட முடியல. ஸோ அவ்வளோ டைட் இருக்கு ஒர்க். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ தாங்க. OP58க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தெந்த கன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்க போது, எந்தெந்த கன் மைனஸாக இருக்க போது. ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பல ஈவெண்ட் உள்ள இருக்குது. ஸோ வாங்க வளரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கன்னு தான் G80 தான் வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா OP48க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்யூரேசி வந்து அதிகமாக இருக்க போகிறாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா M9070 தான் வச்சிருக்கேன். இந்த கண்ணுக்கு OP58 அப்புறம் என்ன பவர்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் டேமேஜ் அக்யூரேசி ரெண்டுமே ப்ளஸ் ஆக போகுது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கண்ணுன்னு கேட்டிங்கன்னா சார்ஜிங் பூஸ்டர் கண்ணு தான். இந்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு வந்து அதிகமாக போகிறாங்க. OP58க்கு அப்புறம் ரீலோட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் தான். இந்த கண்ணை வச்சு ப்ளே பண்ணாத ஆளே கிடையாது ஃப்ரீ ஃபயரில். இதுக்கு என்ன பவர்னு கேட்டிங்கன்னா OP48க்கு அப்புறம் டேமேஜ் அதிகமாக கொடுக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க மக்களை. நெக்ஸ்ட் என்ன கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா AC80. இந்த கண்ணுக்கு என்ன பவர்னு கேட்டிங்கன்னா OP58க்கு அப்புறம் ஹெட்ஷாட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் போட்டு அடிச்சோம்னா ஹெட்ஷாட் அதிகமாக விழுகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SKS தாங்க. இந்த கண்ணை வச்சு ப்ளே பண்ணாலும் சும்மா தாறுமாறாக அடி விழுகும். இதுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா இதுக்கு அதே தான், ஹெட்ஷாட் ரேஞ்சு பயங்கரமாக இருக்குமா, அது அக்யூரேசி பயங்கரமாக இருக்குமா, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க மக்களை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா MI2P கண்ணுக்கான பவர் ப்ளஸ் தான். இது என்ன பவர் ப்ளஸ் கேட்டிங்கன்னா நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணுறப்ப நேருக்கு நேராக எனிமே சுடுறப்ப அது வேறு மாதிரி. இதில் என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா எனிமி வந்து நம்ம கீழே இருக்கும், எனிமி மொட்டை மாடையில் ஏதாச்சும் மெத்தில் இருக்கானா அவனை நம்ம எய்ம் பண்ணி சுடுறப்போ வந்து நம்ம அக்யூரேசி ரொம்ப ப்ளஸ்ஸாக கிடைக்குமா. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிரெனேட் தான். கிரெனேட் பேரில் நிறைய பேர் இருப்பீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா OP48க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரெனேட் போட்டோம்னா மினிமம் டேமேஜ் தான் கொடுக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுற விஷயமா தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா லாங் கோல்ஃப் ஃப்ரீ ஃபயரில் ப்ளே பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்டும் சொல்ல முடியாது, சின்ன வீட்டுக்குள்ளே ப்ளே பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 இது புதுசாக கொண்டு வர போகிறாங்க. OP48க்கு அப்புறம் இப்போ இருக்கிறத தவிர்த்து இன்னொரு 4 இது புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த 4 தான் நான் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா வீடியோ போட டைம் கிடையாது. உங்களுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான், ரொம்ப லாங்காக போடக்கூடிய வீடியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் ரொம்ப சுருக்கி சின்னதாக போட்டிருக்கேன். நீ விஷயத்தை வேகமாக தெரிஞ்சுக்கணுங்கிறக்கான சுருக்கி நான் சின்னதாக போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோடா கேரக்டருங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள நிறைய யூஸ் பண்ணுறீங்க. இவருக்கு என்ன கேட்டிங்கன்னா OP48க்கு அப்புறம் கூடுதல் செகண்ட் வந்து 60 செகண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 45 செகண்டாக மாறப்போகுது. மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5% கூட போகுது. 10லேருந்து 15% ஆக போகுது. ஸோ ரைட்டு, இந்த கேரக்டர் வச்சு இனிமேல் நல்லா ப்ளே பண்ணலாம். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் காட்டுறேன், லேடி கேரக்டர். இவங்க நேம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வாயில் வராது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா OP48க்கு அப்புறம் பவர் குறைக்கப்படுகிறது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க அடுத்தது நம்ம கேமுக்குள்ள வரப்போற ஈவெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். பிப்ரவரி 7, அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வால் ராயல் ஒரு க்ளூ வால் ராயல் வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்க போது பர்பிள் குரலான ஒரு க்ளூ வால் இருக்க போது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது நாளைக்கு நம்ம கேமுக்குள்ள வந்துடும், இது கன்ஃபார்முங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள பிப்ரவரி 10 பார்த்தீங்கன்னா எமோட் ட்ரையல் ஒன்று வரப்போகுது. அதாவது பிப்ரவரி 10 இது வந்து பாசிபிள் டேட் தான். இதுக்கு முன்னாடி நான் சொல்லி இந்த வால் ட்ரையல் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். பட் இந்த எமோட் ட்ரையல் வந்து பாசிபிள் டேட் தான். ஓகே கேஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்பரே ஸ்கிப் பண்ணாமல். எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் முக்கியமான செகண்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போடுறது உங்களுக்காக தான். நான் ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக போட்டு முடிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 days ஒர்க் ரொம்ப டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ கொடுக்க முடிஞ்சிடும், நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ கைஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.